ஃபஸ்ட்டு நட்பே துணை ஆடியோ லான்ச், அதுவும் பிரசாத்துலன்னு சொன்னோன்னே பெரிய ஆச்சரியம். ஏன்னா நாங்கள் நடித்தவங்களே 150 பேர் இருப்போமே, இங்கே உட்கார்றதுக்கே 150 இடம் தானே இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கே லேட்டாக வந்திருக்கேன்னா அதுக்கே காரணம் இப்போ தமிழ் ஆதி அவர்கள் தான். ஏன்னா என்னோடய கெரியரை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வச்சவர் சினிமாவில். அண்டு அஃப்கோர்ஸ் அவனி மூவிஸ் சுந்தர்சி அண்ணன் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் என்ன பண்ணாலும் அதுக்கு வழிகாட்டுதலாக அவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்டு இப்போ நட்பே துணை நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. எப்படி மீசை முறுக்கு ஒரு பெரிய டீம், அதுவே எப்படி இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது இன்னும் பெருசாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே சுந்தர்சி சார் படத்தில் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், எல்லா சீன்லேயுமே 30 பேருமே ஆர்டிஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு. அதை தான் இந்த தடவை நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல பிரதர்? சூப்பர். ஸோ பயங்கரமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அகெயின் ஒரு செலிப்ரேஷனுக்கான படம். மியூசியம் இருக்குது தேட்டரில் வரப்போ பயங்கர செலிப்ரேஷன் இருந்துச்சு, அங்கே ஒரு வைப் கிரியேட் ஆச்சு எல்லா தேட்டர்லேயும். அது கண்டிப்பாக நட்பே துணையிலையும் இருக்கும். அண்டு எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொன்னப்பே ஒரு ரோல் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த ரோலே கொடுத்தாரு பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ ஒரு நல்ல நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அது நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா? அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த இடத்துல இந்த மகிழ்ச்சியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்குது. நிறைய பேர் பேச வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சாங்ஸ் மிகப்பெரிய தேட்டர் செலிப்ரேஷன் சாங்ஸாக தான் எல்லாமே வந்திருக்கு. அதுலேயும் அந்த ஆத்தாடி என்ன உடம்புலாம் வேறு லெவலில் இருக்குது விஷுவலாக பார்க்கும்போதே. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலி க்ரௌட் மீண்டும் இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய படங்களுக்கு ஃபேமிலி க்ரௌட் அள்ளிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது நட்பே துணைக்கும் தொடரும். விரைவில் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு உங்களை மாதிரியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. சுந்தர்சி சார்னு சொல்லி பழக்கம் இல்லை, அண்ணன்னு சொல்லியே ஒரு படம் ஃபுல்லாக வாழ்ந்தோம். 2009 ஒரு படத்தில் அண்ணனாகவும் தம்பியாகவும் நடித்ததிலேருந்து அன்னையிலேருந்து மனதளவில் இந்த மாதிரி அரவிந்த் ஆகிய நான் சுந்தர் அவர்களை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி வாழ்க்கை ஓட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அண்ணன் தம்பிக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. பிரதர் நம்ம ஆதி ப்ரோ திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு. தம்பி சொன்னால் இந்த மாதிரி கால் வரும்னு. அட போய் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கால்லாம் வராது அப்படின்னா. நிஜமாகவே கால் பண்ணார். ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னார். அது இதே மாதிரி தான் வருமானு எனக்கு தெரியல, ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதே மாதிரியே வச்சுருந்தார். ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க் சக்ஸஸ் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய வாழ்த்துக்களும் தேவை. நான் கோயம்புத்தூரில் ஓரமாக எருமசான்னு ஒரு சேனல் அமைச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை, ஆதி நான் மியூசியம் ஒருக்கு ஆடியோ லான்ச் இங்கே இது ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸில். அப்போ கீழேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து நீ சென்னைக்கு வான்னு சொன்னாங்க. அப்போ சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்படி படத்தில் ஒரு இது பண்ணினாங்க, நம்பவே இல்லை. அப்புறம் சுந்தரனா தான் சரி நீ பண்ணுற அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிடச்ச வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு. அதே மாதிரி இந்த நட்பே துணை இந்த ஷூட்டிங் செட்டில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கேமராமேனோட அசிஸ்டன்ஸாலும் சரி, அசிஸ்டன்டாலும் சரி, வந்தாலும் மச்சான் வந்துட்டிங்களா அந்த மாதிரி பழகின தான் எல்லாமே. ஒருத்தங்க சாப்பிடல அப்படின்னாங்கன்னா அந்த ஹோல் செட்டுமே டேய் சாப்பாடு கொடுங்கடா அந்த மாதிரி விஷயம் உள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு சென்னைக்கு யாருமே நான் 11th படிக்கும் போது ஸ்கூல் டூர் அப்போ தான் மெரினாக்கு வந்திருக்கேன். அது சென்னைக்கு வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வர. ஒரு வருஷமாக இந்த படம் ஷூட்டிங்கு தான். ஆனால் இங்கே வந்தக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நட்பே துணை படத்து டைட்டிலை விட எனக்கு இது ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணிக்கலண்ணா இல்லையா? அதே மாதிரி வேறு இன்னும் பேசுன்னு தெரில. அதை நான் இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் இங்கே ஒரு ஓரமாக நின்றுருக்கேன்னு. எனக்கு ரொம்ப வாய்ப்பளித்த சுந்தர்னாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப நன்றி. சுந்தர்சி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் படத்தை நான் நிறைய படங்கள் பார்த்து நாங்களும் காமெடி பண்ண கற்றுக்கிட்டேன். பட் என்ன காமெடி கொஞ்சம் பழைய காமெடி, கோச்சிக்காதீங்க சார். ஏன்னா வர வழியிலே செம்ம டிராஃபிக் ஜாமு. வில்லிவாக்கத்துலேருந்து கிளம்புனேன், சரியான டிராஃபிக். 2 பேர் சண்டை போட்டுக்கானுங்க. ஏய் அடித்தேன் கோயம்பேட்டில் விழுவேண்ணா. நான் சொன்னேன் கொஞ்சம் வேகமாடி வடபழனியில் விழுந்துடுறேன்னு. அச்சு டம்மாலில் விழுந்தேன். அப்புறம் அது கொஞ்சம் பதட்டமாகவே வந்துட்டேன். உண்மையிலேயே இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்பா பாதி அவர்களோட நண்பராக நடிச்சிருக்கேன். ரொம்ப ஜாலியான சூப்பரான ஒரு ஆக்டர். அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இந்த படம் மூலிமா நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவர் கூட மட்டும் இல்லாமல் நம்ம எருமசாணி, விஜய், விக்கி சார் அவங்க கூடலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிது எனக்கு. அப்புறம் டைரக்டர் பார்த்திபன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ரொம்ப ஜோவியலான மனுஷன் அவர். எல்லாம் நம்ம உண்மையிலேயே இவர் சொன்னார் மோகன் அண்ணா, அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஃபுல்லாக நம்ம இப்பா பாதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட எப்பயுமே இருப்பாங்க. உண்மையிலேயே ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருக்கா வைக்கிறவங்க கூட ஊரியே வைப்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதில் அவரை ஊக்குவித்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. படத்தில் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. உப்பு இல்லாமல் கூட வாழலாம், ஆனால் நட்பு இல்லாமல் வாழ முடியாது. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.